அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். புரட்சித் தலைவரை பொறுத்த வரைக்கும் பல படங்களில் பல கெட்டப்பு நடிச்சிருக்கிறாரு. தொழிலாளியை நடிச்சிருக்கிறாரு, விவசாயம் நடிச்சிருக்கிறாரு, படகோட்டியை நடிச்சிருக்காரு, ரிக்ஷாக்காரன் நடிச்சிருக்கிறாரு. இப்படி மக்களோட மக்களா, ஏழை மக்களா நடித்து கடைசியில் எப்படி முன்னுக்கு வரணும், எப்படி ஒரு உயர்ந்த இடத்த வரணும் அப்படிங்கிறத தன் படத்தில் சொல்லி நம்மளும் அந்த மாதிரி வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும். என்னதான் கஷ்டப்பட்டாலும் ஒரு நாளில் ஒரு நாள் வாழ்க்கையினுடைய உச்சத்துக்கு அடையணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். இப்போது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மாட்டுக்கார வேலன். இந்த படத்தில் ஒரே ஒரு காட்சியில் 5 விதமான தொழிலாளிகளை குறிப்பிட்டிருப்பார். அது என்ன தொழில்கள், அது என்ன காட்சி அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எங்களை வாழ வைக்கும் தெய்வத்திற்கு எங்களின் அன்பு காணிக்கை. மாட்டுக்காரர் வேலன் இடம்பெற்ற என்ட்ரி சாங்கே இதுதான். அதாவது இந்த பாடலை பார்க்கணுங்கிறதுக்காகவே ரசிகர்கள் முன்கூட்டியே போய் அந்த திரையரங்குக்கு முன்னாடி உட்கார்ந்துருந்து இந்த பாடலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆவல், ஒரு எதிர்பார்ப்பு, அந்த பாடலை கேட்டு அவங்களுக்குள்ள ஒரு மன நிறைவு, சக்தி, உற்சாகம் இதெல்லாம் அடையணுங்கிறதுக்காக முன்னாடியே போய் அந்த ஃபர்ஸ்ட் சாங்கை பார்க்கறதுக்காக அவ்வளோ ஆவலமாக எதிர்பார்த்து போவாங்க. அந்த பாடல் பாருங்க. சத்தியம் நீயே தருமத்தாயே, குழந்தை வடிவே தெய்வ மகளே, குழந்தை வடிவே தெய்வ மகளே. இந்த பாடல் டைட்டில் ஓடிக்கிட்டு இருக்கு, தலைவர் பாடிக்கிட்டு இருப்பாங்க. இதில் என்ன ஒரு பியூட்டின்னா, ஒவ்வொரு லைனுமே 2 முறை வரும். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு முறை வரும் பொழுது அதில் டைட்டில் ஓடிக்கிட்டு இருக்கும், அந்த தலைவருடைய பேசு நல்லா தெரியாது, மறைச்சிக்கும். அதே ரிப்பீட் பண்ணும் பொழுது தலைவரை முழுசாக காமிப்பாங்க. ஆக இந்த பாடலில் அப்படி ஒரு சிறப்பு இருக்குது. ஆக இந்த பாடல் முடிக்கிறது, மாடு ஓட்டிகிட்டு வருவார். ஏன்னா மாட்டுக்கார வேலன் நடிச்சிருப்பார். இன்னொரு தலைவர் ரகுவா வக்கீல் நடிச்சிருப்பார். இப்போது மாடு ஓட்டிகிட்டு வந்து இந்த பாடல் முடிஞ்ச உடனே இந்த படத்தில் 2 கதாநாயகிங்க, ஒருத்தர் புரஸ்ரீ அம்மா, இன்னொருத்தர் லட்சுமி. லட்சுமி என்ன செய்வாங்க, தன்னுடைய காரில் தன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட வந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ தலைவர் மேய்ச்சிக்கிட்டு இருக்கிற மாடு அந்த காருக்கு முன்னாடி போய் நின்று அவங்களுக்கு இடைஞ்சல் கொடுக்கும். அப்போ இவங்க சொல்லுவாங்க, தலைவரை கூப்பிடுவாங்க, ஏய் இந்த மாதிரி கூப்பிடுவாங்க. தலைவர், அம்மா என்ன ஏறி போட்டு கூப்பிடுற, நான் யார் தெரியுமா, வேலை, மாட்டுக்கார வேலை அப்படிம்பாரு. உடனே அவங்க சொல்லுவாங்க, இப்படி மாடுகள்லாம் இப்படி வழியில் மறிச்சு என்ன செய்யறது, போனதெல்லாம் விரட்டுங்க அப்படிம்பாங்க. உடனே தலைவர் அந்த மாடுகளை அப்படியே பக்குவமா, அன்பா அப்படியே அரவணைச்சு, கண்ணுங்களா அப்படிம்பாரு. உடனே இதை பார்த்த உடனே லட்சுமி டென்ஷன் ஆயிடுவாங்க. இல்லை நீங்க மாட்டை கண்ணு பொண்ணு கொஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு தலைவர் கையில் இருந்த குச்சை பிடிங்கி அந்த மாடுகளை அடிப்பாங்க. தலைவருக்கு வந்ததே கோபம். உடனே தலைவர் என்ன செய்வாரு, அந்த குச்சியை பிடிங்கி லட்சுமியோட வளைச்சி பிடிச்சி அடிப்பாரு. 2 வாட்டி அடிச்சுன்னு சொல்லுவார் பாருங்க. அப்போ கூட சொல்லுவாரு, என் வாழ்க்கையிலே முறையாக பொம்பளை இப்போ அடிச்சிருக்கான் பாரு. ஆக அவங்க போயிடுவாங்க. இப்போ என்ன பண்றாங்க, லட்சுமி தன்னுடைய அப்பா டி.கே. ராமசாமி கிட்ட போய் சொல்லுவாங்க, அப்பா என்னை ஒரு மாட்டுக்காரன் என்னை அடிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பக்கத்துல இருப்பாரு. ஓ அப்பா, நீங்க பண்ற ஒரு அக்கிரமத்துக்கெல்லாம் இந்த ஒவ்வொரு இடத்துக்கு மாட்டுக்காரன் தான் அவங்க தண்டனை கொடுக்க மாட்டேங்கிற மாதிரி அப்புறம் ஒரு டைலாக் வரும். அது முடிச்ச உடனே என்ன பண்ணுவாரு, அதாவது கோபத்தை அடைஞ்சிருவாரு. லட்சுமி இப்படி சொன்னது கேட்டோன்னு அப்பா அவருக்கு கொந்தளி பாசம் அதை வெளில, ஏன்னா உன்னை அடிச்சுட்டானா,
அப்படின்னு ஜஸ்டினை கூப்பிட்டு அந்த மாட்டுக்காரன் எங்கிறத அவனை தீர்த்துற அப்படிங்க. அப்படி உடனே என்ன பண்ணுவாங்க, ஜஸ்டின் தன்னுடைய வெள்ள ஆட்களோட போய் தலைவர்கிட்ட போனா சும்மா தலைவர் அப்படியே கிராமத்து கட்ட எப்படி இருப்பாரு, தலையில கொண்ட சும்மா அப்படியே அந்த வேஷ்டி அப்படி சுருட்டி அப்படி இப்படி போன மாதிரி கட்டிக்கிட்டு இது பண்ணிட்டு சும்மா இடுப்பு பெல்ட் எடுத்துக்கிட்டு சும்மா அப்படியே சொல்லிட்டு அடிப்பாருங்க. சும்மா ஃபைட்டு, என்ன ஃபைட்டு அப்படி சும்மா அப்படி விளையாடும். அந்த பெல்ட்டு விளையாடும் சும்மா போட்டு அத்தனை பேர் அடிச்சு துரத்திடுவாரு. அப்ப என்ன நினைக்கிறானுங்க, சரி இவரை வந்து நேரடியா மோதனா இவரை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு இவனுங்க பிளான் பண்ணுவாங்க. என்ன செய்வாங்கன்னா, நைட்டு தலைவர் பார்த்தீங்கன்னா அப்படியே உட்காந்து அழகா அவரு தோசை சுடுவாரு. தலைவர் உட்காந்துக்கிட்டு தோசை சுடுற சீன் பார்த்தா அப்படியே அழகா அம்சம் அப்படியே லேடிஸ் மாதிரி உட்காந்து சுடுவாருங்க. அவ்வளோ அழகா இருக்கும். சுட்டுக்கிட்டு இருக்கும்போது இந்த பிள்ளைனுங்க ஜஸ்ட்ங்க தன்னுடைய ஆட்களோட வந்து தலைவருடைய அந்த குடிசைக்கு தீ வச்சிருவாங்க. தீ வச்ச உடனே என்ன ஆகி, தலைவருக்கு தெரியாது, அவர் தோசை உடனே மும்முரமா இருப்பாரு. என்னாச்சு, உடனே அங்கிருந்து மேல இருந்து எட்டி குதிப்பா அப்படி ஒரு கோட் ஷூட் போட்டுக்கிட்டு போட்ட உடனே இவர்கிட்ட இது குடிசையில தீ வைக்கிறாங்க, தப்பிச்சு எவனா அவன் யாரு, நான் யார் தெரியுமா, பணம் காட்டுறது எந்த சலசலப்புக்கும் அஞ்ச மாட்டேன், சேர்மனாவது நாகலிங்கமாவது அப்படின்னா அதாவது அசோகனுடைய பேர் வந்து சேர்மன் நாகலிங்கம், நான் பார்த்துக்கிறேன்ட்டு சும்மா அப்படியே அவங்க அடிக்கிறதுக்கு மறுபடியும் போவாரு. உடனே இவர் கம்பெனி எதாவது சரி கூட இந்த இடத்துல தப்பிச்சு போகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து தலைவரை காப்பாத்திக்கிட்டு வந்துடுவாரு. தலைவருக்கு கூட குடுமி போட்டிருப்பாரு, சட்டை வேட்டி, இவர் கோட் ஷூட்டர் இருப்பாரு. உடனே அங்க போன உடனே ஒரு சலூன் கொடைக்கல நுழைஞ்சு இவங்களும் துரத்திட்டே வருவாங்க. யாருங்க, ஜஸ்டின் ஆட்டோட துரத்திட்டே வரும் பொழுது இவங்க ஒரு சலூன் கடையில் நுழைஞ்ச உடனே தலைவருக்கு அவங்க பேசல முகம் எல்லாமே நிறைய போட்டு விட்டு சேவ் பண்றதுக்கு பின்னாடி இருக்கிற குடிமையை கட் பண்ணிடுவாங்க. அப்படி ஐயோ போச்சே என் குடிமையெல்லாம் போச்சே அப்படின்னு தலைவர் புலம்புவாரு. ஒரு வகையா இவனுக்கு உள்ள வந்துருவாங்க. யாரு வெள்ளானுங்கெல்லாம் உள்ள வந்து கிளம்புவாங்க. எங்க வேலை மாட்டுக்கார வேலை எங்கன்னு கிளம்பும் போது இவங்க அப்படியே அந்த ஷேவ் பண்ற மாதிரி முடி வெட்டுற மாதிரி அந்த சேர் ரோலிங் சேர் தானே இப்படி தெரிஞ்சு அப்படியே ஷோ பண்ணி விட்டுருவாரு. அப்ப என்ன பண்ணுவாங்க, இவனுங்க வெளியே வந்து நின்றுட்டு வெள்ளனுங்க எப்படியாவது இந்த பக்கம் தானே போயாங்க, இந்த பக்கம் தான் வந்தாகணும், நம்ம எப்படியும் முடிச்சிடலாம் அப்படின்னு நின்றுட்டு இருப்பாங்க. ஆக உள்ள பாத்தீங்கன்னா சலூன் கடைக்குள்ளார நல்லா அழகா தலைவருக்கு ஷேவ் பண்ணி கட்டிங்லாம் பண்ணி ஜம்முன்னு ஆக்கிடுவாரு. உடனே தலைவர் கண்ணாடியில பார்த்துட்டு யோ ரொம்ப அதமா இருக்குதுயா, நல்லா அழகா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சோவை பார்த்து சொல்லுவாரு, ஏற்கனவே உனக்கு முன்னனுபவம் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணுவாரு. ஆக நான் எனக்கு முன்னனுபவம் வந்துட்டு முடி தூக்கி போடுவாரு, ஏன்னா அவன் முடி வச்சுக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அப்படியே தலைவர் வாங்கி முடி சுடமேலேயே போட்டு இது பண்ணுவாரு. ஆக இந்த இடத்துல உனக்கு முன்னனுபவம் இருக்குதுன்ற மாதிரி தலைவர் சொல்றது எதுக்கு, ஒரு முடி திருத்துபவருக்கு அந்த தொழிலை இந்த இடத்துல சொல்றாரு. ஒரு முடி திருத்துவருடைய தொழிலை பத்தி இந்த இடத்துல சொல்றாரு. இது ஃபர்ஸ்ட், ரைட்டுங்களா? அடுத்து என்ன ஆயிருது, வெளியே வரும் பொழுது நீ இப்படியே போனீங்கன்னா உன்னைய எங்க அப்பா ஆளுங்க பிடிச்சிக்குவாங்க, இந்த என்னுடைய கோட் ஷூட் உனக்கு தரேன்ட்டு கோட் ஷூட்டை கழட்டி அவருக்கு தலைவர்கிட்ட கொடுத்தாங்க, தலைவர் போட்டுக்குவாங்க. அப்ப தலைவர் சொல்வாரு, இப்படி உன்னுடைய கோட் ஷூட் எனக்கே சரியா இருக்குது, எனக்கு அப்படிங்கும் போது அதை தைச்ச டெய்லர் அந்த மாதிரி ஆக இந்த இடத்துல ஒரு தையல்காரனுடைய தொழில் வந்துருதுங்களா, இது ரெண்டு. அப்புறம் தலைவர் சொல்லுவாரு, ஏப்பா மாட்டுக்காரனுக்கு எதுக்குப்பா நீ கோட் ஷூட்லாம் பாரு. ஆக இது மாடு மேய்க்க தொழில சொல்லிடுறாரா, இது 3. இப்ப அடுத்து வெளியே வந்துடுறாங்க. வெளியே வரும் பொழுது நீ என்ன தெரியுமா பண்ற, இந்த மாதிரி இப்படி இப்ப நீ கோட் ஷூட் போடுறது உனக்கு அடையாளம் தெரியாது, நேரா நீ வக்கீல் சட்டநாதன் இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் நீ கேஸ் கொடுக்கணும். அதாவது என்னன்னு கொடுக்குற, இப்படி வந்து என்னைய சேர்மன் நாகலிங்கம் ஆளை வச்சு அடிக்கிறாரு, வீட்டுக்கெல்லாம் தீ வச்சு கொளுத்திட்டாரு அப்படிங்கிற மாதிரி நீ கேஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இங்க யார் வந்துடுறா, வக்கீல் சட்டநாதன் சொல்லும்பொழுது வக்கீல் தொழில் செய்யறாங்க பாத்தீங்களா, அது வந்துருதா. இங்க 4 சொல்லிட்டு
அடுத்து சொல்லுவாரு நீ போய் அப்படி கேஸ் கொடுத்தீங்கன்னா உனக்கு கீழே எரிஞ்சு போச்சு இல்ல உன் கூரை, அந்த கூரையும் நீட்டா போட்டு பந்தலுக்கு போட்டு அழகா கொடுத்துருவாங்க அப்படிங்கிறாரு. ஆக அந்த 5வது என்ன சொல்றாரு இந்த இடத்துல, அதாவது ஃபர்ஸ்ட் முடிந்தெடுத்தவரை சொல்லிட்டாரு, அதுக்கு அடுத்து டெய்லரை சொல்லிட்டாரு, அதுக்கு அடுத்து வக்கீல சொல்லிட்டாரு, அடுத்து மாடு மேய்க்கிறவங்களையும் சொல்லிட்டாரு. இப்ப கடைசி என்ன சொல்றாரு, பந்தல் போடுற தொழிலாளிகளை பத்தி சொல்லிட்டாங்க. ஆக 5 வந்துருச்சுங்களா. ஒரே ஒரு காட்சியில 5 தொழிலை பத்தி சொல்ற மாதிரி இந்த ஒரு காட்சியில எப்படி கொண்டு வந்திருப்பாரு பாருங்க. அதுதான் இது தலைவருக்கு அந்த மாதிரி அமையக்கூடிய அந்த வசனங்கள்ல எல்லாமே பெரிய இதா ராகல்ட்டி இல்லாத மாதிரி அந்த ஜனரஞ்சகமா அந்த சராசரியா அந்த மக்களோட மக்களா இருக்கக்கூடிய வகையில அனைத்து அந்த தொழில்களையும் செய்யற மாதிரியான தொழில்களை இந்த இடத்துல சொல்லுவாரு, அமைச்சிருப்பாங்க அந்த காட்சி. அந்த வகையில இதைதான் நான் சொன்ன இன்ட்ரோவில் 5 விதமா தலைவர் சொல்லுவாரு. சரி நான் போறேங்கும் போது அங்க போய் என்னாக தலைவர் அப்படியே நேராக வி கே ராமசாமி வீட்டுக்கு போவார். வி கே ராமசாமி, வரலட்சுமி அவங்க கணவன் மனைவி, அவங்க பொண்ணு தான் புரசலி அம்மா, 2 பேர்த்துக்கு லவ் வரும். அப்புறம் என்னங்க பாட்டு தான், பூ வைக்க பூக்கள் சொந்தமா, பூவுக்கும் தேனுக்கும் பூச்சிந்தும் போதைக்கும் ஈக்கள் சொந்தமா, ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ. என்னங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆரும் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கத்துடன் உங்கள் AS ரவிச்சந்திரன். பாய்.